என்னைக்காவது போன்ல சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுல வர இன்ஃபியூசர்ஸ் எல்லாம் அவங்களோட லக்ஸூரியஸ காட்டும் போதும், அவங்க போற பெரிய பெரிய வெக்கேஷன்ஸ காட்டும் போதும், அவங்களோட ஃபேன்சி கெசட்ஸ் எல்லாத்தையும் காட்டும் போதும், நம்ம எப்ப அந்த மாதிரி எல்லாம் லைஃப்ல வாழ போறோம் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கா? இல்ல நம்மளால எல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியலன்ற கவலை உங்களுக்குள்ள வந்திருக்கா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். வெறும் 77 நாள்ல உங்க பினான்சியல் ஹாப்பினஸை எப்படி அச்சீவ் பண்றதுன்றத ஒருத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் ஜொனாதன் கிளெமென்ஸ் எழுதின From Here to Financial Happiness, Enrich Your Life in Just 77 Days அப்படின்ற புக்கை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த புக்ல அவரு எப்படி வெறும் 77 நாள்ல ஒரு பினான்சியல் ஹாப்பினஸை நம்ம லைஃப்ல கொண்டு வர்றது அப்படின்றத சொல்லி இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இப்பல இருந்து 77வது நாள் நீங்க காலையில எந்திரிக்கும் போது கடனை பத்தின கவலைகள் இருக்காது, பெண்டிங்ஸ பத்தின கவலைகள் இருக்காது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய மொத்த பினான்ஸுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தர் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் 77 நாள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன விஷயங்கள்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மொத்தமா இருக்க 77 நாள்ல முதல் 10 நாள்ல உங்க ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். டே 1ல உங்களோட பினான்சியல் கோல் என்னன்றத நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். அது நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய குழந்தைகளோட எதிர்கால படிப்பு செலவுக்காக பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க பணம் சேர்த்து வைக்கிறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பினான்சியல் கோல்ஸா கூட இருக்கலாம். அந்த கோல் என்னன்றத நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். அடுத்ததா டே 3 அன்னைக்கு உங்க பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு மாசமும் மந்த் எண்ட்ல நம்ம பணம்லாம் எங்க தாண்டா போச்சு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்ப இதுதான் சரியான டைம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 3வது நாள் முடிவுல ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எதுக்கெல்லாம் நீங்க உங்க அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எழுதி வைங்க. ஈவன் ₹1 கூட நீங்க சும்மா விட்டுறக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்க ஒரு கணக்கு எழுதி வைக்கணும். அடுத்த 2-3 நாளைக்கு இதையே நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதா அப்படின்றத பாருங்க. ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க கண்டினியூஸா நீங்க டெய்லி பணம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கண்டுபிடிங்க. உங்க பணம் எங்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் அதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான முதல் படி. இப்போ 5வது நாள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது உங்களோட நெட்வொர்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம். இத கேட்க காம்ப்ளிகேட்டா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு நீங்க என்னெல்லாம் அசெட் வச்சிருக்கீங்களோ, அது கேஷா இருக்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இது எல்லாத்தையும் மொத்தமா கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இப்போ இன்னொரு பேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டி இருக்குன்றதையும் கால்குலேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்களோட லோன், கிரெடிட் கார்டு கடன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்றதையும் டோட்டல் பண்ணி பாருங்க. இப்ப உங்க டோட்டல் அசெட் வேல்யூல இருந்து இப்ப நம்ம கால்குலேட் பண்ண கடன்களை மொத்தமா மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட நெட்வொர்க். ஒருவேளை அது ரொம்ப கம்மியா இருந்தா ஃபீல் பண்ணாதீங்க, இதுதான் உங்க பினான்சியல் ஃப்ரீடம் ஜெர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைச்சுக்கோங்க. இப்ப டே 11ல இருந்து 20 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான டெய்லி ஹேபிட்ஸை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம இந்த டேஸை ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ டே 12ல இருந்து நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், மாசம் மாசம் உங்களுக்கு சேலரி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்க சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி ஒரு செட்டப்பை நீங்க பண்ணி வைக்கணும். அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ₹500 இல்ல ₹1000 இப்படி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நீங்க அந்த ஒரு விஷயத்தை பழகிறது தான் முக்கியமே தவிர அமௌண்ட் முக்கியம் கிடையாது. இது உங்க வாழ்க்கையில நல்லா பழகின பிறகு இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா டே 15. டே 15ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க உருவாக்கி வைக்கணும். சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல எவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கான உங்களுடைய வீட்டு செலவு. இதுக்கு முதல்ல ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. அதுல ரெண்ட், கிளாசரிஸ், ஸ்கூல் ஃபீஸ், உங்களுடைய இஎம்ஐ, உங்களோட போன் பில், இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணணும். சரி, ஒரு மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்டா சேர்த்து வச்சா பத்தாதா? எதுக்கு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ரீசன் தாங்க. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். கோவிட் வந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் ஃபியூச்சர்ல நமக்காக காத்துட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. கோவிட் வந்தப்ப பல மாதங்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகல, நமக்குன்னு ஒரு வருமானமும் இல்லாம இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல தான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சவங்க கொஞ்சம் கஷ்டப்படாம இருந்தாங்க. எமர்ஜென்சி ஃபண்டுனே ஒண்ணு இல்லாதவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சோ ஒண்ணு இது மாதிரியான நேரங்கள் மறுபடியும்
மறுபடியும் வரலாம், இல்ல ரெண்டாவது உங்களுடைய ஜாப் எப்ப வேணாலும் கைவிட்டு போகலாம். அந்த மாதிரி நேரத்துல உங்க வீட்டு செலவை நீங்க சமாளிக்க உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மூணாவது மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். மத்த எந்த ரீசனுக்காகவும் நீங்க சேமிச்சு வைக்கலனாலும் இந்த ரீசனுக்காக நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே பாதிப்பை உண்டாக்கிடும். அதே நேரத்துல இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். யாருகிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? திருடங்கிட்ட இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம கிட்ட இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, நீங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்துட்டு இருக்கீங்க. அது ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. அந்த டைம்ல தீபாவளி ஆஃபர்னு கம்மி விலைக்கு டிவியோ ஃப்ரிட்ஜோ விலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப டெம்ப்ட் ஆகி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை அப்புறமா சேர்த்து வச்சுக்கலாம், இந்த ஆஃபர் போனா வராது அப்படின்னு நீங்க அந்த டிவியையோ ஃப்ரிட்ஜையோ வாங்கிடுவீங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு அடுத்த வாரமே உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வந்துடுது. அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்ல ஏதாவது கார் பைக் ரிப்பேர் ஆகி இருக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் கிரெடிட் கார்டு தான் கேட்பீங்க, இல்ல பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்காமலே இருந்திருக்கலாம். இப்போ அடுத்ததா டே 18ல என்ன பண்ணணும் அப்படின்னா, டே 1ல நீங்க எழுதின பினான்சியல் கோல்ஸ ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும். இப்ப இந்த 18 நாள்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு உங்க பினான்சியல் கோல்ஸ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்போ நீங்க பண்ணலாம். இதுவுமே நீங்க டே 20க்குள்ள முடிச்சு ஆகணும். இப்போ அடுத்ததா டே 21ல இருந்து டே 40க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெண்டிங் இன்டென்ஷனலி அப்படின்ற பிரின்சிபலை நீங்க கடைபிடிக்கணும். அதாவது டே 22 அன்னைக்கு உங்களோட லாஸ்ட் 20 நாளைக்கான ஸ்பெண்டிங் ஹிஸ்டரியை வச்சு எதுலலாம் ஓவர் ஸ்பெண்டிங் பண்றீங்கன்றத கண்டுபிடிச்சு எதுலலாம் காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் நீங்க காஸ்ட் கட்டிங் பண்ணணும். அது தேவையில்லாத ஷாப்பிங்கா இருக்கலாம், இல்ல அடிக்கடி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா இருக்கலாம். நீங்க உங்களுடைய எந்த தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ இந்த மாசத்துல இருந்து கட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ டே 25 அன்னைக்கு சேலஞ்ச் ஒன்னு பண்ணுங்க. அதுக்கு பேரு நோ ஸ்பெண்ட் டே. அந்த நாள்ல நீங்க ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண கூடாது. உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு அந்த டே ஃபுல்லா நீங்க ஓட்டணும். உதாரணத்துக்கு வீட்லயே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போலாம். காஃபி டீலாம் வெளியில குடிக்காம உங்க வீட்லயே செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி அந்த நாள் முழுவதும் நீங்க செலவழிக்கணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்ம தேவையில்லாத ஸ்பெண்டிங்ஸ் பத்தின ஒரு ஐ ஓபனிங்கா இது இருக்குன்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். இப்போ டே 30ல நீங்க தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை செய்யறதுக்காக நீங்க சேர்த்து வைக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வெக்கேஷன் போக பிடிக்கும் அப்படின்னா வெக்கேஷன் ஃபண்ட்னு ஒண்ண உருவாக்கி நீங்க கட் டவுன் பண்ண எக்ஸ்பென்ஸ்ல இருந்து வந்த அமௌண்ட்டை அதுல போட்டு வைக்கணும். ஈவன் அது ஒரு மாசத்துக்கு ₹1000 இருந்தாலுமே ஒரு வருஷத்து முடிவுல அது ₹12,000 மாறி இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான வெக்கேஷனை நீங்க பிளான் பண்ணலாம். இப்படி பண்றதுனால நீங்க கம்மியா ஸ்பெண்ட் பண்றத ஒரு சாக்ரிஃபைஸா நீங்க நினைக்க மாட்டீங்க. இப்ப முன்னாடி பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம 40 நாள் வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா 41வது நாள்ல இருந்து 55வது நாள் வரைக்கும் நம்ம கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கணும். இந்த புக்கை படிச்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இந்த புக்ல சொல்லி இருக்க மாதிரியே கிட்டத்தட்ட 15 நாட்கள்ல அவருடைய கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கி இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத இங்க உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட கடன்களை பத்தின முழு விவரங்களை அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு அவருக்கு என்னெல்லாம் கடன் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு, மாசம் மாசம் அதுக்கு எவ்வளவு கடன் கட்டணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா எழுதி வச்சிருந்தாரு. இது அவருக்கு அவருடைய பினான்சியல் சிச்சுவேஷனை பத்தின தெளிவான ஒரு வியூவை கொடுத்துச்சு. எப்படி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி மேப் பண்ற ஒண்ணு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்மளோட கடனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்பதான் நமக்கே ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இது என்ன பெரிய விஷயம், ஜஸ்ட் எழுதி வைக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்புங்க, இது ஒரு முக்கியமான ஸ்டெப் நம்மளுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுல. ஒரு மெத்தட் அவருக்கு ஒர்க் பண்ணது எது அப்படின்னா டெப்த் ஸ்னோபால் அப்படின்ற ஒரு மெத்தட். அவரு கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டெப்த் ஸ்னோபால்ன்ற ஒரு மெத்தட் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கி இருக்க கடன்களையே எந்த கடனுடைய தொகை ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த தொகையை முதல்ல நிறைய கட்டிட்டு மிச்சம் இருக்க கடன்களுக்கு எல்லாம் மினிமம் டியூவை மட்டும் கட்டணும். ஒன்ஸ் நீங்க அந்த முதல் கடனை அடைச்ச பிறகு அந்த கடனுக்கு நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு இருந்த தொகையை இதுக்கு அடுத்தபடியான கடனோட தொகையோட சேர்த்து கட்டணும். இது புரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் என் ஃப்ரெண்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவருக்கு கிரெடிட் கார்டுல கட்ட வேண்டிய தொகை 20,000 இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பர்சனல் லோனா ஒரு 50,000 இருந்துச்சு. இப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய பர்சனல் லோன் 50,000 இருக்குல்ல, அதுக்கான மினிமம் டியூவை மட்டுமே கட்டிக்கிட்டு அந்த ₹20,000 உள்ள கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை அதிக அமௌண்ட் போட்டு சீக்கிரமா அதை
கட்டி முடிச்சாரு. இப்ப அவருக்கு அந்த கிரெடிட் கார்டு கடன் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த மாசத்துல இருந்து அவரு இவ்வளவு நாளா கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த அமௌண்ட்டையும் அடுத்த மாசம் அவரு பர்சனல் லோன் இஎம்ஐயோட சேர்த்து கட்டிட்டு இருந்தாரு. இதனால அவரோட பர்சனல் லோனையுமே அவரு சீக்கிரமா கட்டி முடிச்சிட்டாரு. இதே மெத்தட்ல அவரு அடுத்த லோனையும் சீக்கிரமாவே கட்டி முடிச்சிட்டாரு. இதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட். எப்படி ஒருத்தவர் ஒரு பனி மலைக்கு மேல நின்னுகிட்டு ஒரு சின்ன ஸ்னோபாலை உருட்டி விட்டா அது போக போக பெருசாகுதோ, அதே மாதிரி தான் உங்களோட இஎம்ஐ போக போக பெருசாகி உங்க கடன்கள் எல்லாம் சீக்கிரமா அடைக்க உதவும். இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ப்ராக்ரஸ், அதாவது ஒவ்வொரு கடனா நம்ம அடைக்கிறதுனால நம்ம சைக்காலஜிக்கலா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னொரு பவர்ஃபுல்லான மெத்தடையும் அவரு ஃபாலோ பண்ணாரு. அது என்ன அப்படின்னா டெப்ட் அவலாஞ்ச் மெத்தட். இது என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம எப்படி டெப்ட் ஸ்னோபால் மெத்தட்ல கடன் தொகையில எது சின்ன கடன் தொகையோ அதை முதல்ல அடைச்சோமோ, அதே மாதிரி நம்ம வாங்கின கடன் தொகையில எந்த கடன் தொகையோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமோ அதை முதல்ல கட்டுறது. இந்த மெத்தட் லாங் டேர்ம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுமே நீங்க கம்மி பண்றீங்க. அதனால உங்ககிட்ட அமௌண்ட் கொஞ்சம் மிச்சமாகும். என் ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 25% இருந்துச்சு, பர்சனல் லோனுக்கு 15% இருந்துச்சு. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்க கிரெடிட் கார்டு கடனை தான் அவரு முதல்ல தேர்ந்தெடுத்து கட்டி முடிச்சாரு. இதனால அவருக்கு அதிகமா போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாச்சு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா போறது பிடிக்கல அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் இதுதான். சோ இந்த மெத்தட்ல எது உங்களால பண்ண முடியுமோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி நீங்க இந்த 15 நாள்ல அடாப்ட் பண்ணிக்கணும். அடுத்த இருக்கக்கூடிய 10 நாட்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கணும். நீங்க பணத்தை சேமிச்சு மட்டுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனால அதுக்கு உண்டான மதிப்புன்றது குறைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல வெல்த்தையும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுல மாசம் மாசம் வெறும் 500 ரூபாவோ இல்ல 1000 ரூபாவோ இருந்தா கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்ததா கடைசி இருக்க 10 நாட்கள்ல உங்களோட உண்மையான ஹாப்பினஸ் என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்தணும். இதுக்கு முதல்ல நீங்க கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க இவ்வளவு நாளா பண்ண பினான்சியல் கண்ட்ரோல்ஸ்ல எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்றத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதுக்காக உங்களையே நீங்க பாராட்டிக்கோங்க. ஏன்னா பினான்சியல் ஹாப்பினஸ்ன்றது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, உங்களால பண்ண முடிஞ்சதை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறத கத்துக்கிறது. இப்ப நீங்க டே 77 அதாவது கடைசி நாளுக்கு வந்திருப்பீங்க. இப்ப நீங்க டே 1ல எழுதின உங்க பினான்சியல் கோல்ஸை எடுத்து பாருங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்ல எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க? 10 ஸ்டெப்ஸ், 5 ஸ்டெப்ஸ், ஈவன் ஒரு ஸ்டெப்பா இருந்தாலுமே அது பெரிய விஷயம் தான். ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராக்ரஸையுமே செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த 77 டேஸ்ல இங்க சொல்லி இருக்க மாதிரி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுன்னா பணத்தை பத்தின உங்களோட புரிதலே மாறி இருக்கும். பினான்சியல் ஹாப்பினஸ்ன்றது அதிக பணம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டம் மாறி யாரு வேணாலும் பினான்சியல் ஹாப்பினஸை அச்சீவ் பண்ண முடியும்ன்ற கண்ணோட்டம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு. இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.